ஹாய் மக்களே, பார்ட் 2 கண்டினியூவாக பார்ட் 3 வீடியோ பார்க்கலாமா? மறக்காமல் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் குழந்தைங்களுக்கு மொட்டை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போய் அதோட சாமி பக்கம் கிளம்பிட்டோம். ஏன்னா மொபைல் அலோட் இல்லாதனால வீடியோஸை கவர் பண்ண முடியல. இப்போ நாங்கள் மேல் திருப்பதி ஒரு 6 கோயிலுக்கு போகலான்னு தான் கிளம்பியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது. இங்கே வந்து பெருமாளோட காலடி இருக்குது. அது மேல் படிக்கட்டில் போய் தான் நம்ம அவரோட கால் பாதத்தையே பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் கிளம்பும் போது சரியான மழைலாம் நின்றுட்ட பிறகு தான் நாங்களே கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். இது செகண்ட் கோவில். இங்கே வந்து ஒரு குட்டி சிவன் இருக்கார். அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழியிலே நிறைய இந்த மாரியே கொஞ்சம் வியூஸ்லாம் நிறையவே இருக்கும். நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நாங்களும் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபோட்டோவே கிளிக் பண்ணியிருந்தோம். இதாங்க மயில் முயல் அதெல்லாம் இருக்கனால என் பசங்கள்லாம் எங்ககிட்ட இல்லவே இல்லை. எல்லாருமே முன்னே ஓடி போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவ்வளோ ஆர்வமாக. நாங்கள் எங்கே போனாலுமே இந்த அழகான அணில் எங்களை சுற்றி வந்துட்டே இருந்தது. நாங்கள் தான் அதை சுற்றி போயிட்டு இருந்தோம். ஏன்னா அது இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அழகாக இருந்துச்சு. வந்ததும் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோஸில் கவர் பண்ணிட்டோம். இந்த மலையை பார்த்த உடனே எங்களுக்கு அந்த குணால் சாங் தான் ஞாபகம் வந்தது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதையும் பாடி என்ஜாய் பண்ணோம். பாருங்க, இது ஆந்திர பிரதேஷ் மலை இருக்கிற ஒரு பழைய கோவில். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குமார சொல்லுங்க, யார் இவரு? கோயிலுக்கு போகலாமா? இங்கே வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு ஒரு சூப்பரான கடை ஒன்று இருந்தது, ஜுவல்ஸ் கடை. ஆனால் என்னால் எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங்குள்ளே நாங்கள் எல்லா சாமியும் பார்த்தாகணும். சரி, ஓகேன்ட்டு நாங்களும் உள்ளே போய் சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். 4th கோவிலுக்கு போகலாமா? ஆனால் இங்கே வந்து 3 கோவிலோட கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய கடைங்க இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு. என்னெல்லாம் போன உடனே பயமுறுத்துச்சு. இங்கே என்னென்னா வந்து அந்த மலையிலேருந்து ஒரு தண்ணி ஒன்று வருங்க. அந்த தண்ணியில் போய்ட்டு நம்ம தண்ணி மேலே தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டு வரணும். அப்புறம் நமக்கு அந்த தீர்த்தம் வேணும்னா அங்கே ஒரு பாட்டில் வாங்கி அதில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரலாம். 5th கோயிலுக்கு போகலாமா? இங்கே வந்து திஷ்டி சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே தண்ணி ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா? அந்த தண்ணியை போயிட்டு நம்ம கையில் நினச்சி அதை தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமியை கும்பிட போகணும். சரி, நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஒன்று, நான் முன்னாடி போயிட்டனால எனக்கு ஐஸ் கிடைக்கல. பட் எல்லாருமே ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. எவ்வளவு பெரிய வாயில பாருங்க. என்ன இது பாருங்க மக்களே, எல்லாரும் ஒண்டியே விட்டுட்டு ஐஸ் சாப்பிடுறாங்க. எனக்கு ஒரு ஐஸ் கூட வாங்கி தரல மக்களே. அங்கேருந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னடா 6 கோவில் 5 கோவில் தான் போயிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல. வண்டி ஏறி மறுபடியும் திருப்பதிக்கே வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஜீப் பிடிச்சி தான் கீழ் திருப்பதிக்கே வந்தோம். ஏன்னா கீழே வேன் இருக்குது, மேலே வேன் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வரும்போது செம்ம வியூவு. ஃபைனலாக நாங்களும் கீழ் திருப்பதிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வண்டிக்கிட்ட போயிட்டோம். அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே திருத்தணிக்கு போகிற பிளானை பண்ணியாச்சு. நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, எங்கள் ஃபேமிலியோடு திருப்பதிக்கு வந்தது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஃபேமிலியாக அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. 1 hour later. யாருக்கெல்லாம் இந்தமாரி ஃபேமிலியாக ட்ரிப் போகிறது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருத்தணி விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.